Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல வாக் அண்ட் டாக் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ அது மாதிரி ட்ரை பண்ணோம். யங் ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம வாக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த வாக் அண்ட் டாக் வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணுற கேமரா Insta360 X4. இந்த Insta360 X4 கூட ரொம்ப அருமையாக அன்பாக்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம முத்து. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி வாக் அண்ட் டாக் வீடியோவில் இப்போ நம்மளை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டி பேசிகிட்டு இருக்கும் பொழுது வெளியில் ஏதாவது தரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நம்ம கார்லலாம் ட்ராவல் பண்ணும்போது காருக்குள்ளே நம்மளுடைய கான்வர்சேஷனையும் வெளியில் நடக்கிற சம்பவங்களையும் கேப்சர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் கேமரா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான சினாரியோஸில் இந்த Insta360 கேமரா நமக்கு வந்து எல்லா டைரெக்ஷனுமே ரெக்கார்ட் பண்ணும். ப்ரொடக்ஷன் வேல்யூவில் வீடியோவுக்கு எந்தளவு நமக்கு குவாலிட்டி முக்கியமோ அந்தளவுக்கு ஆடியோவும் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஆனால் Insta360 X4ல் இன்டர்னல் மைக்கில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஆடியோ எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எனக்கு கிட்ட வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு கேட்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா ரோட்டில் போகிற காரு சவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாஸ்தி பிக் பண்ணும், என்னுடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கேமராவுடைய ஸ்டிக்கை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த கேமரா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பேசி பார்க்கலாம் எப்படி இருக்குது ஆடியோ குவாலிட்டி அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டிக்குடைய மேக்ஸிமம் லென்த்துக்கு நான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக என்னுடைய வாய்ஸ் வந்து பெருசாக கேட்காது, ஏன்னா கேமரா ரொம்ப தூரமாக இருக்குது. அடுத்து அப்படியே கேட்கணுனாலே நான் ரொம்ப கத்தி பேசணும். ஸோ இப்போ நம்ம Insta360 கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னொரு எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸ்டர்னல் மைக்கு இதில் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று ப்ளூடூத் மூலமாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஏர்பாட் இயர்பாட்லாம் இருக்குதுன்னா அதை நீங்கள் வந்து இந்த கேமராவில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். அதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து டிஸ்டன்ஸு. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஈச் டைம் நீங்கள் கேமரா டேர்ன் ஆன் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளூடூத்தை பேர் பண்ணணும், கனெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் பண்ண மறந்துட்டிங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகி இருக்காது. அடுத்த சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம DJI மைக்கில் டிரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே வரும் இல்லையா. இப்போ இந்த ரிசீவரை டிரெக்டாகவே நம்ம X4ல் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மீட்டர் ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டு மைக்கு ரெண்டு பர்சன் வந்து பேசுகிறது கிளியராக கேட்கும். ரெண்டாவது மெயின் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. Insta360 கேமரா வந்து 360 டிரெக்ஷனில் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நம்ம இந்த ரிசீவரை ஸ்டிச் லைனில் தெரியாமல் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச் லைனில் தெரியாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு அக்சசரிஸ் தேவை. ஒன்று Insta360யோட மைக் அடாப்டரு, இன்னொன்று வந்து ஒரு கிளாம்ப் தேவை. இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் அன்பாக்ஸ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மைக் அடாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய செல்லர்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து அமேசானில் ஒரிஜினல் Insta360 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆடியோவில் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதாவே இல்லை. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Insta360 X4 கேமராவில் DJI மைக் ரிசீவர் ஸ்டிச் லைனில் தெரியாமல் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் கிளாம்ப், அதோடு கூட நமக்கு ஒரு 3.5 mm கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜில். இப்போ இந்த செட்டப்பை நம்ம கேமராவில் அட்டாச் பண்ணலாம். முதல்ல நம்ம கிளாம்பை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைபாட் மவுண்ட்டு கீழே கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கை நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்து கேமரா சைடில் இருக்க USB போர்ட்டுடைய டோரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இந்த Insta360 X4 மைக் அடாப்டரை நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல் கிளாம்ப் மைக் அடாப்டர் செல்ஃபி ஸ்டிக்கை அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து DJI மைக் ரிசீவரை இந்த மெட்டல் கிளாம்பில் கிளிப் பண்ணிவிட்டு இதோடு கூட வந்த 3.5 mm கேபிளையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட்டப் சூப்பராக இருக்குங்க. ஐ திங்க் டெஃபினெட்லி இது வந்து இன்விசிபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ கேமராவை பவர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ரைட் கார்னரில் மைக் கனெக்ட் பண்ணதுக்கான ஒரு ஐகான் வருது. அதோடு கூட நமக்கு ஆடியோ மீட்டரும் கேமராவில் டிஸ்பிளே ஆகுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா Insta360 X4 எக்ஸ்டர்னல் மைக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம DJI மைக் ரிசீவரை Insta360 கேமராவில் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. ஐ ஹோப் ஸ்டிச் லைனில் வந்து அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் போஸ்ட்டில் பார்த்தா தான் தெரியும்.
இப்போ வந்து -10 கையில் க்ளவுஸ்லாம் போடல, கையெல்லாம் பயங்கரமாக விரைக்குது. இதுக்கு மேலே வெளியில் இருந்தனாக்கா வேலைக்கே ஆகாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி GO3லாம் பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு. முன்னாடி யூஸ் பண்ணுறது DJI மைக்கில் பேட்ரி முடிஞ்சிருச்சு. பிகாஸ் கோல்ட்னால வந்து பேட்ரி ரொம்ப சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த DJI மைக் ரிசீவரில் ஆடியோ நல்லபடியாக டிரான்ஸ்மிட் ஆகி Insta360 X4ல் சூப்பராக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸாக வச்சுருந்தேன் ஸ்டிக்கை. இப்போ நல்லா லென்த்தாக வச்சுட்டு பார்ப்போம். இப்போ நான் பயங்கர டிஸ்டன்ஸில் இந்த செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக வந்து இது ரெக்கார்ட் ஆகுதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா முதுகுக்கு பின்னாடி என் கேமரா வச்சுருக்கேன். ஆனால் நான் சர்வசாதாரணமாக பேசிட்டு போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி DJI மைக் ரிசீவர் ஆடியோவை பக்காவாக கேப்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த அக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் அருமையான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.